கல்வி சார்ந்த தகவல்களுக்கு அசோக் டீச்சிங் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனான பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். நன்றி. அறிவின் மொழியால் சிகரம் ஏற வாழ்க்கை முழுதும் உடன் வரும் துணை இது என்னும் எழுத்தும் பத்தி தெரிஞ்சிக்க வாங்க. வணக்கம். எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் ஆசிரியர் கையேடும் குழந்தைகளுக்கான பயிற்சி நூல்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் கையேடு ஏன், ஆசிரியர் கையேட்டோட உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறது குறித்து இதில் பார்க்கலாம். கடந்த காலங்களில் குழந்தைகளுக்கான பாடநூலில் பாடப்பொருள் இருக்கும், ஆசிரியருக்கான வழிகாட்டுதலும் இருக்கும், குழந்தைகளுக்கான பயிற்சிகளும் இருக்கும். இங்கே ஆசிரியர் கையேட்டில் ஆசிரியருக்கான வழிகாட்டுதலும் பாடப்பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளோட பயிற்சி நூல்களில் குழந்தைகளுக்கான பயிற்சிகளோட பாடப்பொருளோட இணைப்பு கொடுக்கிற வகையில் படங்களும் படக்கதைகளும் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆசிரியர் கையேட்டோட உள்ளடக்கம். 12 அலகுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 3 அலகுல குழந்தைகள் நிறைய கேட்பதற்கும் பேசுவதற்குமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. படித்தலுக்கும் எழுதுதலுக்குமான முன்பழகு செயல்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இறுதி பகுதியில் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கான சில பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் யார்? நாம வகுப்பறையில் பல்வேறு உத்திகளை கையாண்டு கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் ஈடுபடுவோம். எத்தனை வகையான செயல்பாடுகளில் ஈடுபட்ட போதும் கூட நாம் எதிர்பார்க்கக்கூடிய கற்றல் விளைவுகளை பெற இயலாமல் சில குழந்தைகள் இருக்கக்கூடும். அதை அவங்களோட குற்றமாக பார்க்க முடியாது. அவர்களுக்கு ஏற்ற வகையில் நாம் இன்னும் கொடுக்கலன்னு கூட சொல்லலாம். அதற்கு ஏற்ற வகையில் சில பரிந்துரைகளை இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. 4வது அலகிலிருந்து 7வது அலகு வரை உயிரெழுத்துக்களை மையமாக கொண்டு பாடப்பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது அரும்பு, மொட்டு, மலர்நிலை குழந்தைகளில் உயிரெழுத்துகள் அறிமுகத்தோட மொட்டு மலர்நிலை குழந்தைகளுக்கான சொற்கள் அறிமுகமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 8வது அலகுல ஒரு புதிய முயற்சி இருக்கு. குழந்தைகள் சொற்களை எழுத்து கூட்டி வாசிக்காம அப்படியே சொல்லாக, அதாவது ஓவியமாக படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் வகையில் 8வது அலகுல ஒரு பாடப்பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ஒரு சொல்லின் ஒலிப்பிலிருந்து அதோட பகுதி சொல்லின் ஒலிப்பை குழந்தைகள் அவர்களே ஊகித்து கண்டறியும் வண்ணம் அந்த பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. 9வது அலகிலிருந்து 11வது அலகு வரைக்கும் மெய்யெழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு பாடப்பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது அரும்பு, மொட்டு நிலை குழந்தைகளுக்கு மெய்யெழுத்துகளையும், மொட்டு மலர்நிலை குழந்தைகளுக்கு மெய்யெழுத்துகளோடு சேர்ந்து சொற்களையும் அறிமுகப்படுத்தும் பகுதியாக அமைக்கப்பட்டிருக்கு. மலர்நிலை குழந்தைகளுக்கு கூடுதல் திறன்களுக்கான பாடப்பொருளும் அமைக்கப்பட்டிருக்கு. 12வது அலகை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோட வாழ்க்கை திறன்களை மையப்படுத்தி பாடப்பொருள் அமைக்கப்பட்டிருக்கு. முடிவெடுக்கும் திறன், பொறுப்பேற்கும் திறன், தங்களுடைய பாதுகாப்பு ஆகியவற்றை குழந்தைகள் அறியும் வண்ணம் அந்த பாடப்பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. 12வது அலகின் இறுதியில் இணைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இணைப்புல குறைதீர் கற்பித்தலுக்கான உத்திகள் சில கொடுக்கப்பட்டிருக்கு. கோட்டோவியங்கள், எழுதும் முறை அறிவோம், கூடுதல் வளங்களா பாடல்களும் விளையாட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இணைப்புகளோட இறுதி பகுதியா நான் கற்றவை பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு.
நான் கற்றவை பகுதியில் செயல்பாடுகளோட பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டியல் வளரறி மதிப்பீடு செய்வதற்கான பட்டியல். குழந்தைகளை வளரறி மதிப்பீடு செய்வதற்காக இந்த செயல்பாடுகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த செயல்பாடுகளின் பட்டியலில் 5, 7, 11 ஆகிய பகுதிகளில் 5.1, 7.1, 11.1 என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பகுதி வரும்போது குழந்தைகளோட பயிற்சி நூலில் நான் கற்றவை என்ற பகுதி இருக்கும். அந்த பகுதியை அந்த இடத்துக்கு ஏற்றதாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆசிரியர் கையேட்டில் ஒரு பாடப்பகுதியை எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்குன்னு பார்க்கலாம். இது அலகு 4. அலகின் பெயரோடு கற்றல் விளைவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஆர்வமூட்டும் செயல்பாடு. ஆர்வமூட்டும் செயல்பாட்டில் இங்கே ஒரு எளிய விளையாட்டு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள். கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் ஒரு கதை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கதையை எப்படி சொல்லணும், எந்த இடத்துல குழந்தைகளோட உரையாடணும், குழந்தைகள் சொல்லும் சொற்களை கரும்பலகையில் சென்று எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உள்பட எல்லா வழிகாட்டுதலையும் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. கலந்துரையாடலுக்கான நேரம். இந்த பகுதியில் ஏற்கனவே நடத்திய பாடப்பகுதியிலிருந்து குழந்தைகள் தங்களுடைய அனுபவங்களோடு சேர்த்து ஆசிரியரோட கலந்துரையாடுவதற்கான பகுதியாக இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா உடலியக்கத்தோடு கூடிய ஒரு செயல்பாடு, துள்ளி துள்ளி. அடுத்ததா எழுத்தை அறிமுகம் செய்கிற பகுதி. இந்த பகுதியில் ஆ அறிவோம், ஆ அறிவோம், கை தட்டுவோம், சொல்வோம். இந்த 3 செயல்பாடுகளும் 3 வகுப்புகளுக்கும் பொதுவானது. அதாவது அரும்பு, மொட்டு, மலர் நிலை குழந்தைகளுக்கு பொதுவான செயல்பாடு. அடுத்ததாக சொல்லறிவோம். இந்த செயல்பாடு மொட்டு, மலர் நிலை குழந்தைகளுக்கானது மட்டுமே. அரும்பு நிலை குழந்தைகள் பார்வையாளராக அந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற குறிப்பும் ஆசிரியர் கையேட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லறிவோம், அடுக்கி படிப்போம், அந்த கூடுதல் வளங்கள், சொல்லுக்குள் சொல், இந்த 3 செயல்பாடுகளும் மொட்டு, மலர் நிலை குழந்தைகளுக்கான செயல்பாடுகள். தனி வகுப்பாக இருந்தால், அதாவது அரும்பு வகுப்பை மட்டும் கையாளக்கூடிய ஆசிரியராக இருந்தால் அந்த முதல் 3 செயல்பாடுகளை மட்டும் செய்தால் போதுமானது. மொட்டு, மலர்நிலை குழந்தைகளை கையாளக்கூடிய ஆசிரியராக இருந்தால் முதல் 3 செயல்பாடுகளோடு சேர்ந்து அடுத்த 3 செயல்பாடுகள் 6 செயல்பாடுகளையும் செயல்படுத்த வேண்டும். இறுதியாக சிறகுகள் விரியட்டும் பகுதி. இந்த பகுதி வரும்போது குழந்தைகள் பயிற்சி நூல்களில் உள்ள பயிற்சிகளை செய்ய வேண்டும். பயிற்சி நூலில் என்னென்ன செயல்பாடு எந்தெந்த நிலையில் உள்ள குழந்தைகள் செய்ய வேண்டும் என்பதற்கான குறிப்பும் ஆசிரியர் கையேட்டில் உள்ளது. இவ்வாறு ஆசிரியர் கையேட்டில் ஒரு பாடத்திற்கான கற்றல் விளைவு என்ன, ஆர்வமூட்டுதல் எவ்வாறு செய்ய வேண்டும், பாடப்பொருள் என்ன, பாடப்பொருளை எவ்வாறு கொண்டு சேர்ப்பது, கலந்துரையாடலை எவ்வாறு நிகழ்த்துவது, ஒரு உடலியக்க செயல்பாட்டை எவ்வாறு நிகழ்த்தலாம், பாடப்பகுதியின் திறனை கொண்டு சேர்ப்பதற்கான செயல்பாடுகளை எந்தெந்த குழந்தைகளிடம் எந்தெந்த செயல்பாடுகளை கொண்டு சேர்ப்பது, இறுதியாக சிறகுகள் விரியட்டும் பகுதியில் ஆசிரியர் குழந்தைகளை அவர்களின் பயிற்சி நூலை எவ்வாறு செய்ய வைப்பது என்பது உள்ளிட்ட அனைத்து வழிமுறைகளையும் ஆசிரியர் கையேடு கொண்டுள்ளது. எண்ணும் எழுத்தும் திட்டத்துல தமிழ் பயிற்சி நூல் எப்படி இருக்கு அப்படின்னா, அரும்பு, மொட்டு, மலர் அப்படின்னு 3 பயிற்சி நூல்களா உருவாக்கி கொடுத்திருக்கும். இந்த 3 பயிற்சி நூல்கள்ல அரும்பு நீல நிறத்திலும், மொட்டு மஞ்சள் வண்ணத்திலும், மலர் பச்சை வண்ணத்திலும் இருக்கு. இந்த அரும்பு என்பது முதல் வகுப்புக்கும், மொட்டு 2ஆம் வகுப்புக்கும், மலர் 3ஆம் வகுப்புக்கும் உரிய பயிற்சி நூல்கள். முதல் வகுப்புக்கு உரிய பயிற்சி நூலான அரும்பு பயிற்சி நூல்ல அரும்பு நிலைக்கான பயிற்சிகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும். அதே போல 2ஆம் வகுப்பில் குழந்தைகள் 2 நிலைகள்ல இருப்பாங்க அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு அரும்பு, மொட்டு நிலைக்கான பயிற்சிகள் தனித்தனியே உள்ளே வழங்கப்பட்டு இருக்கிறது. 3ஆம் வகுப்பிற்கும்
குழந்தைகள் 3 நிலைகள், அரும்பு, மொட்டு, மலர் நிலைகள்ல இருப்பாங்க அப்படிங்கிறத கணக்குல எடுத்துக்கிட்டு அரும்பு, மொட்டு, மலர் நிலைக்கான பயிற்சிகள் 3ஆம் வகுப்பு பயிற்சி நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வகுப்பிலுமே மாணவர்களின் நிலைக்கு ஏற்ப பயிற்சிகள் அமைந்திருப்பது இந்த பயிற்சி நூலுடைய சிறப்பு. இப்ப பயிற்சி நூலுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமா? கற்றல் கற்பித்தல் பகுதிகளுக்கான படங்களும் படக்கதைகளும் இடம்பெற்றிருக்கு. இந்த படங்களும் படக்கதைகளும் குழந்தைகளை பாடப்பொருளோடு இணைத்து இயங்க வைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கு. அடுத்ததாக எழுத்து, சொற்கள் போன்றவை அறிமுக பகுதிகளாக நாம கொடுத்திருக்கோம். அடுத்ததாக படித்தல் எழுதுதலுக்கான பயிற்சி செயல்பாடுகளும் அதே பயிற்சி புத்தகங்கள்ல இடம்பெற்றிருக்கு. மதிப்பீட்டு செயல்பாடுகளும் அதுல வழங்கப்பட்டிருக்கு. இப்ப நாம முதல் 3 அலகுகள்ல என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்றத பார்க்கலாம். கேட்டல் திறனை வளப்படுத்துவதற்காக நாம பாடல், கதை, எளிய கட்டளைகளை கேட்டு புரிந்து கொண்டும் செயல்படுதல் போன்ற செயல்பாடுகள் எல்லாம் பயிற்சிகளாக நாம கொடுத்திருக்கோம். அடுத்தது பேசுதல் திறனை வளப்படுத்துவதற்காக தன்னை அறிதல், தன்னை பற்றி பேசுதல், தனக்கு பிடித்தவற்றை பற்றி பேசுதல், பல்வேறு பறவைகள், விலங்குகள், தன் வாழ்வியலோடு சூழலோடு இயைந்து பேசுதல் போன்று தன் அனுபவங்களை பேசுதல் போன்ற பல்வேறு பேசுதல் திறனை தன் இயல்பு நிலையில் குழந்தைகள் பேசும் வண்ணம் பயிற்சிகள் எல்லாம் அழகா வடிவமைச்சிருக்கு. அடுத்தது படித்தல். படித்தல் முன்பழகு செயலாக இந்த 3 அலகுகள்ல தொடங்குது. எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் வடிவம், வண்ணம், அளவு இதுல இருந்து தொடங்கி தாங்கள் தங்களுடைய பொருட்களுக்கு இடையேயான ஒற்றுமை, வேற்றுமை அவைகளெல்லாம் அறிந்து முடிவாக பல்வேறு எழுத்துக்களுக்கு நடுவே வேறுபட்ட ஒரு எழுத்தை அடையாளம் காணும் அளவுக்கு இந்த படித்தல் பகுதி நகர்ந்து செல்கிறது. அடுத்ததாக எழுதல் பகுதிக்கு வந்தோம்னா, நுண்தசை பயிற்சி, வடி ஒற்றி எழுதுதல், நிரப்புதல், அதாவது பாதி படங்கள் மீதி படங்களை நிரப்புதல், முழுமையாக படங்களை வரைதல் அப்படின்னு நகர்ந்து முடிவில் தன் பெயரை ஒரு ஓவியமாக வரையும் வரை அமைந்திருக்கு. 4ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிற 4 அலகுகள்ல நாம உயிர் எழுத்துக்களை அறிமுகம் செய்யறோம். இந்த அறிமுகத்துல முதல் பருவத்தில் மட்டும் அரும்பு நிலை குழந்தைகள் எழுத்துக்களை மட்டும் மையப்படுத்தி நாம கொண்டு போறோம். அடுத்து மொட்டு நிலையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு, அதாவது மொட்டு நிலை என்பது 2ஆம் வகுப்பு, அந்த 2ஆம் வகுப்புல அரும்பு நிலை குழந்தைகள் எழுத்துக்களுக்கும், அடுத்து மொட்டு நிலையில் இருக்கும் குழந்தைகள் எழுத்துக்களோடு இணைந்து சொற்களையும் பயிற்றுவிக்கும் விதமாக பயிற்சிகள் அமைந்திருக்கு. அடுத்ததாக மலர்நிலை. இந்த மலர்நிலையில அரும்பு நிலைக்கு உரிய எழுத்துக்களும், மொட்டு நிலைக்கு உரிய சொற்களும், மலர் நிலைக்கு உரிய கூடுதல் சொற்கள் மற்றும் சிறு தொடர்கள் அப்படின்னு இந்த பயிற்சி புத்தகம் முழுமையும் இது போல பயணம் செய்து வச்சிருக்கோம். அடுத்ததாக அலகு 8. இந்த அலகு 8 என்பது ஒரு புதிய பாட வடிவம்னே சொல்லலாம். இந்த வடிவத்துக்குள்ள நாம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, சொற்களை படித்தல். குழந்தைகள் சொற்களை எழுத்துக்களோடு இணைத்து படிக்காம சொல் ஓவியங்களாக மனதிற்குள் கொண்டு செல்லும் விதமாக இருக்கு. இதுல பயிற்சிகள் எப்படி இருக்குன்னா, சொல்லுக்குள் இருந்து புதிய சொற்களை கண்டுபிடித்து படிக்கிறது, ஒலியை வைத்து 2 சொற்களை இணைத்து புதிய ஒரு சொல்லை உருவாக்கும் விதமாகவும் கொண்டு போயிருக்கும். அலகு 9லிருந்து 11 வரைக்கும் நாம மெய் எழுத்துக்களை மையப்படுத்தி பயிற்சி நூல்கள் அமைச்சிருக்கோம். இதுல அரும்பு நிலைக்கு எழுத்துக்களையும், மொட்டு நிலைக்கு எழுத்துக்கள் மற்றும் சொற்களையும், மலர் நிலைக்கு எழுத்துக்கள், சொற்கள், கூடுதல் சொற்கள், சிறு தொடர்களையும் இணைச்சு இந்த பயிற்சி புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம கூடுதலாக மலர்நிலை பயிற்சி புத்தகத்துல வருணனை, ஒருமை பன்மை, உணவு பொருள் போன்ற திறன் அடிப்படையிலான பாடங்களும் அதுல இணைச்சு அதுக்குரிய பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அலகு 12. இந்த இறுதி அலகுல குழந்தைகள் கிட்ட முடிவெடுக்கும் திறனை வளர்த்தல், பொறுப்பேற்றல் திறன் வளர்த்தல், சூழலை எவ்வாறு கையாள்வது போன்ற பயிற்சிகளையும் நம்முடைய பயிற்சி புத்தகத்துல நிலை வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த பயிற்சி நூல்ல நான் கற்றவை பகுதியும் இடம்பெற்றிருக்கு. இந்த நான் கற்றவை பகுதி 5, 7, 11 அலகுகளின் இறுதியில கொடுக்கப்பட்டிருக்கு.
இந்த நான் கற்றவை பகுதியை நாம வளரறி மதிப்பீட்டிற்கு பயன்படுத்திக்கலாம். அரும்பு நிலையில உள்ள குழந்தைகள் எழுத்தை படிக்கவும் எழுத்தை எழுதவும் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மொட்டு நிலையில இருக்கிற குழந்தைகள், மலர் நிலையில இருக்கிற குழந்தைகளுக்கு எழுத்து, சொற்கள், கூடுதல் சொற்களை படிக்கவும் எழுதவும் பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளை முடித்த குழந்தைகள் அடுத்து உள்ள பயிற்சியில் உள்ள சொற்களை கண்டறிந்து எழுந்து வண்ணமா மொட்டு நிலைக்கும் மலர் நிலைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முதல் 2 பயிற்சிகள் எழுத்து சொல்லை படித்தலும் எழுத்து சொல்லை எழுதுதலிலும் எங்கு இடர்பாடு இருக்கிறது என்பதை ஆசிரியர்கள் எளிமையாக புரிந்து கொள்ள இந்த பகுதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பகுதியில் குழந்தைகள் இடர்பாடு உள்ள இடங்களை கண்டறிந்து குறைதீர் கற்பித்தலை ஆசிரியர்கள் தாங்களேவும் உருவாக்கலாம் அல்லது ஆசிரியர் கையேட்டில் இணைப்பு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள குறைதீர் கற்பித்தல் செயல்பாடுகளையும் பயன்படுத்தி குழந்தைகளுக்கு குறைதீர் கற்பித்தலை நிகழ்த்தலாம். இந்த பயிற்சி நூல்ல குழந்தைகள் ஆர்வத்தோடையும் ஈடுபாட்டோடையும் செயல்படுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் பயிற்சிகள் அனைத்துமே புதிர் வகையாகவோ கண்டுபிடித்து செய்யும் வகையிலோ அமைக்கப்பட்டிருக்கிறது இதோடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் குழுவாகவும் தனியாகவும் இணையாகவும் செயல்படும் வண்ணம் பயிற்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பயிற்சிகளை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எடுத்துக்காட்டா வரைவேன் அப்படின்னு தலைப்பு இருந்தா குழந்தை தனியாக செய்யணும் அந்த செயல்பாட்டை. அதுவே வரைவோம் அப்படின்னு இருந்தா குழந்தைகள் இணையாகவோ குழுவாகவோ இணைந்து செய்யக்கூடிய விதமாக நாம தலைப்புகள்லேயே வேறுபடுத்தி காட்டியிருக்கோம் இந்த பயிற்சி நூல்ல. அடுத்ததாக இந்த பயிற்சி நூலுடைய சிறப்பு அம்சமா நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை 3ஆம் வகுப்புல இருக்கு அப்படின்னா அந்த 3ஆம் வகுப்பு குழந்தை அரும்பு நிலையிலோ மொட்டு நிலையிலோ மலர் நிலையிலோ இருக்கலாம். ஆனால் அந்த மலர்நிலை பயிற்சி நூல்ல அரும்புக்கு உரியதும் மொட்டுக்கு உரியதும் மலருக்கு உரியதுமான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருந்தால குழந்தை எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலைக்குரிய பயிற்சிகளை செய்யும் விதமாக இந்த பயிற்சி நூல் அமையப்பட்டிருக்கு. இதுதான் இந்த பயிற்சி நூலுடைய சிறப்பு. தமிழ் பாடத்துல முதல் 3 அலகுல குழந்தைகள் நிறைய உற்று நோக்குவதற்கும் கேட்டு புரிந்து கொள்வதற்கும் பேசுவதற்குமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எழுதுவதற்கும் படிப்பதற்குமான முன்பழகு செயல்களும் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. இது முதல் அலகு பாடி ஆடி விளையாடலாம். இந்த அலகுல 3 பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பாடமா ஆலமரத்துல விளையாட்டு என்ற பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. பாடலை பாடுவதற்கு இங்கே பல்வேறு உத்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாடலை வழக்கமா நாம எப்படி கொண்டு செல்வோம், ஏதோ ஒரு மெட்டமைத்து குழந்தைகள்கிட்ட கொண்டு சேர்ப்போம். குழந்தைகள் அதை மீண்டும் மீண்டும் பாடி பழகுவார்கள் இல்லையா? இங்கு பாடலை பாடுவதற்கு மெட்டமைப்பதற்கு ஆசிரியர் உதவி மட்டுமே செய்வார். குழந்தைகளே தங்களுக்கு பிடித்த விருப்பமான ஒரு மெட்டை தேர்ந்தெடுத்து பாடுவாங்க. அப்படி அவங்க பாடும்போது ஆர்வத்தோடையும் ஈடுபாட்டோடையும் பாடுவதற்கு வாய்ப்பு அதிகம். குழந்தைகள் இங்கும் மீண்டும் மீண்டும் தான் பாடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு முறை பாடுவதற்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அவ்வாறு சில அணுகுமுறைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அலகு 3இல் சேர்ந்தே போவோம் என்ற தலைப்புல ஒரு பாடலுக்கான ஒரு காணொளி இணைக்கப்பட்டிருக்கு. அந்த காணொளியில இந்த உத்திகளை பயன்படுத்தி பாடியிருக்காங்க. அந்த பாடலுக்கு மட்டுமல்ல, எல்லா வகையான பாடலுக்கும் இந்த உத்திகளை நாம பயன்படுத்த முடியும். 2வது பாடமாக விளையாடலாம் வாங்க என்ற பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல குழந்தைகள் தங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளில் ஈடுபட போறாங்க. குழந்தைகள் உற்று நோக்கி கவனத்தை குவித்து ஒருங்கிணைந்து விளையாடுவதற்கான விளையாட்டுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, குழந்தைகள் அந்தந்த பகுதியில் என்ன விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்களோ அந்த விளையாட்டுகளை விளையாடுவதற்கான வாய்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, விதிமுறைகளோடோ அல்லது விதிமுறைகளற்றோ தங்களுக்கு கிடைத்த பொருட்களை கொண்டு அவ்வப்போது உருவாக்கி விளையாடுகிற விளையாட்டுகளையும் குழந்தைகள் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இங்கு அளிக்கப்பட்டிருக்கு. 3வது பாடம் கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் பாடம். இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய கதை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கதையின் தொடர்ச்சியா ஒரு தொகுப்பு படம் கொடுக்கப்பட்டிருக்கு.
அந்த தொகுப்பு படத்துல குழந்தைகளுக்கு பிடித்த விளையாட்டுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் அந்த படத்தை பார்த்து தங்களுடைய அனுபவத்தோடு இணைத்து நிறைய பேசுவதற்கான வாய்ப்பா அந்த தொகுப்பு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த முதல் அலகுல 3 பாடங்கள்லையும் குழந்தைகள் கேட்பதற்கும் பாடுவதற்கும் விளையாடுவதற்கும் பேசுவதற்குமான வாய்ப்பா இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாடத்தோட இறுதியிலும் சிறகுகள் விரியட்டும் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதி வரும்போது குழந்தைகள் தங்களுடைய பயிற்சி நூலை எடுத்து பயிற்சிகளை செய்வாங்க. பயிற்சிகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பாடத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் அடிப்படையில் பயிற்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் நிலை வாரியான பயிற்சிகளும் அதில் அமைக்கப்பட்டிருக்கும். பிள்ளைங்களா, நாம இப்ப எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கோம் இந்த மாதிரி வட்டமா? விளையாட போறோம் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் விளையாட ரொம்ப பிடிக்கும் தானே? நாம இப்போ ஒரு விளையாட்டு விளையாடலாமா? சரி. இப்ப பிரதன்யா பாப்பா, நான் என்ன செய்ய போறேன்? நீங்க கைக்குட்டைய வச்சு கண்களை கட்டிடுவேன். கண்களை கட்டிட்டுமா? பிரதன்யாவுக்கு கட்டிட்டுமா? சரி. கட்டினதுக்கு அப்புறம் பிரதன்யா என்ன பண்ண போறா? பிரதன்யா என்ன பண்ண போறா? இந்த பொருட்களை நானு ஒவ்வொருத்தர்கிட்ட ஒண்ணு கொடுத்துருவேன். நான் கையை காமிக்கும் போது நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? உங்க கையில இப்ப மணி இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆமா. அதுவே நான் ஊதல் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஊதி காமிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டப்பாக்குள்ள சில கற்கள் போட்டிருக்கேன். அப்ப இது யாரு வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட கை நீட்டினோடனே நீங்க என்ன பண்ணணும்? இப்படி காட்டணும். இந்த தட்டும் குச்சியும் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன். இது யாரு வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட கையை காமிக்கும் போது அவங்க என்ன பண்ணணும்? இந்த குச்சியை வச்சு தட்டுல இப்படி தட்டணும். பிரதன்யா என்ன பண்ண போறா? எந்த பக்கத்துல இருந்து ஒளி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க போறா. சரியா கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாமா? பிரதன்யாக்கு கை கண்களை கட்டிடலாமா? எல்லாரும் விளையாட ஆர்வமா இருக்கீங்க அப்படித்தானே? பிரதன்யாவுக்கு இப்ப கண் தெரியுதா? தெரியலையா? சரி. இப்ப எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு பொருள் நான் கொடுத்தாச்சா? எல்லார்கிட்டயும் இருக்கா? இப்ப பிரதன்யா என்ன பண்ண போறா? கண்டுபிடிக்க போறா. தயாரா இருக்கீங்களா? சரி. நீங்க ஒளி எழுப்புங்க. பிரதன்யா இப்ப சொல்லுங்க, யார் ஒளி எழுப்புனது? கை காமிங்க. நீங்க ரொம்ப அழகா விளையாடுறீங்க குட்டி. உங்க கண்களை கட்டிடலாமா? சரியா கண்டுபிடிப்பீங்களா நீங்க? உங்ககிட்ட இருக்க பொருட்களை மாத்திக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை பக்கத்துல வேற வேற ஆட்கள் கிட்ட மாத்தி கொடுங்க. இங்க கொடுங்க. விளையாட தொடரலாமா? நீங்க சொல்லுங்க, யார் இப்ப ஒளி எழுப்புனது? நீங்க எழுப்புங்க. நன்றி. நீங்க ஒளி எழுப்புங்க.